ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு ரொம்ப நாள் ஆகுது. சாரி, பேசக்குள்ள கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாதிரி தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் கரண்ட்டுமே இருக்க மாட்டேது சரியா. இதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாம், டெய்லியுமே நான் வீடியோ போடணுதுக்கப்புறம் வீடியோ போடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு கேட்டிங்க. என்ன ரீசன் உங்களுக்கு வீடியோ போட மாட்டேறீங்க? நீங்கள் வீடியோ டெய்லியும் போடுங்க, வீடியோ ஸ்டாப் பண்ணாமல் போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே சாரி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பர்த்டேக்கும் விஷ் பண்ண சொல்லியிருக்கேன். எதுக்குமே நான் விஷ் பண்ணல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே நான் சாரி, வெரி வெரி சாரி சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து உடம்பு சரியாத ஒரு பிரச்சனை ஒன்று. செகண்ட் வந்து இது வந்து அம்மா வாங்கி கொடுத்த செகண்டர் மொபைல் தானே. அது வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் பண்ணாலும் கேமரா ஓப்பன் பண்ண முடியல. எதுவுமே அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் கடையில் கொடுத்து சரி பண்ணிட்டோம். சரி பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. முந்தா நேற்று ஹஸ்பண்டு சரி பண்ணிட்டு வந்தார். சரி, நேற்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேற்றுலாம் செம்ம மழை. இன்றைக்குமே மழை நிற்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டு கொஞ்சம் வெயில் அடிக்குது. சரி, இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டுடலாம். அவ்வளோ நாள் வீடியோ போடல, நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் நம்ம வீடியோ போடாமல் இருந்தால். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்துட்டுருக்கு. நம்ம இந்த டைமில் வீடியோ போடாமல் தான் எல்லாமே இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். நீங்கள் எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம், என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டுருவேன். போடாமலாம் நான் இருக்க மாட்டேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மாமியார் வந்து வயலுக்கு போகிறாங்கல்ல, வயல் வேலை நடக்கல, நாற்று தான் விட்டுருக்காங்க. அதை ஆடு மாடு சாப்பிட்றன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அங்கே இருக்காங்க. அப்போ வர டைமில் நத்தை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு நான் சும்மா கொஞ்சமாக தான் இருக்குது, இவ்வளோதான், ஒரு 10 நத்தை அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நான் சும்மா ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். சரி, வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த நத்தையை வச்சு தான் சும்மா ஒரு கொஞ்சமாக தான் இருக்குது, ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து நேற்று மாமியார் வயலுக்கு போயிருந்தாங்கள்ல, அந்த டைமில் எடுத்துகிட்டு வந்தது. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இது நான் வந்து சாப்பிட்ருக்கேன். எங்கள் ஊர் சைடு வெறியும் இந்த மாதிரி ஆறு, கடல் அந்த மாதிரி சைடு தானே எனக்கு பிடிக்கும். நான் சாப்பிட்ருக்கேன் இது. ஆனால் இங்கே வந்து நான் ஒன் டைம் கூட சாப்பிட்டதில்ல. ஊமச்சி சாப்பிட்ருக்கேன். நத்தை நான் வந்து கிரேவி பண்ணி சாப்பிட போகிறோம். கொஞ்சமாக தான் இருக்குது. எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன் அவங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். அவ்வளோதான் இருக்குது. ஆனால் ஒரு 2, 3, 5 தான் பெருசாக இருக்குது. அப்புறம் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு. எங்கள் அம்மா பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது என்னோடய ஸ்டைலில் தான் நான் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு வந்தாங்க. தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தோம். உயிரோடு தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு தான் எல்லாமே இது பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோடய மாமியார் வந்து கீரை கட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மாமனாருக்கும் அவங்களுக்கும் கீரை இல்லைனா சாப்பாடு இறங்காது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லா கீரையும் எடுத்து போட்டு சாப்பிட்ருவாங்க. இந்த கீரைலாம் எனக்கு என்ன பேருன்னு கூட தெரில. இது வரைக்கும் ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டது கூட இல்லைங்க. பாருங்கள், இந்த கீரை ஏதோ கீரைலாம் எடுத்து பண்ணுறாங்க. லாஸ்ட்டு கொஞ்சம் சொரக்கா கீரை இப்போ தான் வச்சுருக்கோம். அது வளர்ந்துருக்கு. அதில் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. அவங்க சொரக்கா கட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அத்தை யோசிச்சு தான் பண்ணணும். அவங்க எப்படியும் கீரை பொரியல் பண்ணிட்டு தான் எனக்கு அழுப்பு விடுவாங்க. அவங்க வயலுக்கு போயிடுவாங்கள்ல, அதுக்காண்டி நம்மளாம் உரிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், நத்தை எல்லாமே நான் வெவிச்சு எடுத்துக்கிட்டேன். போடக்குள்ள வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. தண்ணி ஊற்றி நல்லா வெவிச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அந்த ஓடு எல்லாமே இப்போ அழகாக வெளியே வந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்களா. அது மண் நிறையா இருக்குல்ல, அந்த மண் எல்லாமே இந்த வெவிச்சு இது பண்ணால் எல்லாமே கக்கிடும். அந்த கொலகொலப்புமே இருக்காது. அதுக்காண்டி தான் வெவிக்கிறது. இப்போ எல்லாமே தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா எடுத்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். மண் நிறையா இருக்கும். ஆனால் நல்லாவே இது க்ளீன் பண்ணணும். இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பி வச்சு தான் குத்தி நான் எடுக்க போகிறேன். எனக்கு கையால் எடுத்தால் வராது. அதுக்காண்டி இந்த கம்பி வச்சு தான் எடுக்க போகிறேன். எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சிம்பிளாக ஈஸியாகவே எடுத்து முடிச்சிடலாம். இப்போ எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்ட பாருங்கள். இவ்வளோ தான் வந்துச்சு. ஒரு 10 அந்த மாதிரி தான் இருக்குது. நத்தமே கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இது வந்து நான் எப்படியும் ஒரு 10 டைம் 9 டைமாக தான் நான் அலசினேன். ஃபஸ்ட்டு 2 டைம் உப்பு போட்டு அலசினேன். அப்போ அந்த கொலப்பெலாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்ட பாருங்கள். இது கூட தக்காளி சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் தக்காளி இல்லை வீட்டில், லாஸ்ட்டே இன்றைக்கி. நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது கூடவே நான் வெங்காயம் இப்போ தான் ஒரு நீட்ட அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அம்மியில் அரைக்கல, அது பேர் தெரியல, உலக்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அதில் வச்சு குத்தி வச்சுருக்கேன். சரி வாங்க, இப்போ வடை சட்டி வச்சுட்டேன். வடை சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயுமே ஊற்றிட்டேன் பாருங்கள். எண்ணெய் இப்போ ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயமும் சேர்த்துக்கிட்ட பாருங்கள். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சைடில் கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து ஏதோ பண்ணியிருந்தாங்க அவங்க. எடுத்து நான் ரொம்ப டைம் தேய்ச்சி தேய்ச்சி கழுவி பார்த்து அது போகலை. அப்புறமா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பாருங்கள், ஒரு வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம் வதங்கின பிறகு அது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அதையுமே வதக்குறேன் பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே எதுவுமே வதக்கி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். பாருங்களேன், நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. நான் எப்போ ஒன் டைம் கூட பண்ணதில்லை. என்னோடய அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கொத்தமல்லி பவுடர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தான் போடுறேன். ஏன்னா இது கொத்தமல்லி இலை போட்டிருந்தா கொஞ்சம் வாசனைக்கு டேஸ்ட் வந்துருக்கும். ஆனால் கிடைக்கல. பிரியாணி இலை வந்து முன்னாடியே போட்டிருக்கோம். நான் இப்போ தான் போடுறேன். நான் ஏதோ ஒரு இதில் மறந்துட்டேன். மாமியார் இந்த பக்கம் ஏதோ கேட்டுருந்தாங்களா, அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இது பண்ணிட்டு இருந்தேன். அதனால் நான் இது பண்ணிவிட்டேன். முன்னாடியே பிரியாணி இலை போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். மிளகு சீரகம் தான் இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் மிளகு வாங்கலை, அதனால் ஜீரக பவுடர் இருந்துச்சு, அதுவுமே போட்டுக்கிட்டு பாருங்கள். இது அந்த சைடு கேமரா அப்படி போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. மாமியார் கூப்பிட்டு இருந்தாங்களா, அதனால் கேமரா அப்படி வச்சுன்னு திருப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மிளகுலாம் இருக்கும், பட்டைலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்களா, நிற்கவே இல்லை என்கிட்ட பேசுகிறது. அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வந்து வேலைக்கு போயிடுவான், ஆடு குட்டி ஆடு வீட்டில் இருக்கும், வயலுக்கு போய்டும் பார்த்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட திரும்பி பேசிக்கிட்டு கேமரா அந்த பக்கம் இது பண்ணிகிட்டே இருந்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கேமரா ஒழுங்காக வச்சு வீடியோ எடுங்க, தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காண்டி நான் சாரி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் நான் கிளறி விட்டேன் பாருங்கள். லாஸ்ட்டாக தான் நான் மிளகாத்தூள் போட்டேன். மிளகாய் பவுடர் தான். நம்ம ஊரில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். இங்கே அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டுது. நானே வீட்டிலேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி எடுத்துகிட்டு வரலான்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டுக்கு போகக்குள்ள வரக்குள்ள. ஆனால் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போகக்குள்ள எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். தண்ணி சேர்த்து கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோதான், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு போய் தான் நத்தையை நான் சேர்க்க போகிறேன் பாருங்கள். பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மூடி வச்சோம். கொஞ்சம் டைம் கொதிச்சு தண்ணி வற்றிருக்கு பாருங்கள். நல்லாவே ஓரளவுக்கு வற்றி வந்துச்சு. தக்காளி போட்டிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் தக்காளி இல்லை. அவ்வளோதான், சரி இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து மிளகு ஜீரகம் போட்டு நல்லா இருந்திருக்கும். ஆனால் மிளகு இங்கே கிடைக்கும், ஆனால் வாங்கலை இவங்க. ஜீரகம் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். அதுவுமே கொத்தமல்லி தழை இங்கே எப்படின்னா வெஜிடபிள் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்குமே. இந்த சீசனில் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் இந்த சீசனில் வெண்டைக்காய், புளிச்சக்கீரை அந்த மாதிரி இந்த சீசனில் கிடைக்கும். இதே குளிர் டைம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீபாவளிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சீசன் கிடைக்குமா, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவரு, முள்ளங்கி அந்த மாதிரி இங்கே வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் வெஜிடபிள் விற்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து எல்லா நாட்களுமே எல்லாமே இருக்கும். கிடைக்காது வந்து மாங்காய், முருங்கைக்காய் தான் கிடைக்காது. சீசனுக்கு தகுந்த மாதிரி அது கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே எப்படி சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே வச்சுருப்பாங்களே. நாங்கள் கூட அன்றைக்கி மார்க்கெட் போயிருந்தப்போ கொத்தமல்லிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அன்றைக்கி கொத்தமல்லாம் இல்லவே இல்லை. நிறைய நாங்களுமே கேரட்டு, பீட்ரூட்லாம் வாங்கலான்னு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லவே இல்லை. பீன்ஸ் வாங்கலாம்னு நினச்சோம். கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை. இங்கே இருக்கிற என்ன வெஜிடபிள் பாவக்காய், கோவற்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இந்த பெரும்பயிர் சொல்லுவாங்கள்ல அந்த பீன்ஸ் மாதிரியே இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி நம்ம இதில் வெஜிடபிள் அவ்வளோ இங்கே இருக்க மாட்டேது. சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் அவ்வளோதான் இருக்குது. ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். அது வந்து என்னோடய அம்மா எனக்கு பண்ணி தருவாங்க. சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணியே விட மாட்டாங்க என்னோடய அம்மா. நல்லெண்ணெயில் ஊற்றி செஞ்சு தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஹீட் உடம்புல உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு பண்ணி தருவாங்க. நானே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இங்கே வந்து இந்த ஊமிச்சு தான் சாப்பிட்ருக்கேன். அதுவும் எனக்கு சாப்பிட பிடிக்கல. முன்னாடி சாப்பிட்ருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிட்டதில்ல. இப்போ நான் ஊருக்கு போனப்போ கூட நீங்களுமே பார்த்துருப்பீங்க எங்கள் ஊர் எல்லாமே. பின்னாடியுமே நம்ம வீட்டுக்கு பின்னாடி பெரிய ஆறு தானே இருக்குது, பெருமாள் ஏரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஏரி இருக்குல்ல, அங்கே நிறையா கிடைக்குமே. மழை டைம் நாங்கள் போன டைம் மழை டைம் இல்லைல்ல, வெயில் டைம் தானே, அதனால் அவ்வளோ அங்கே கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் நானும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்னோடய அம்மா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணி மிளகு சீரகம்லாம் இடித்து போட்டு ஒரு செம்மையாக இருக்கும். காரம் சாரமாக இருக்கும் அம்மா செய்கிறது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ அம்மா செய்கிறது சாப்பிட்டு. கூட சீக்கிரமாக நாங்கள் போயிடுவோம். டிசம்பர் மந்த்து தமிழ்நாட்டுக்கு போகிற மாதிரி பிளான் இருக்குது. தீபாவளிக்கு போக முடியாது, ஏன்னா இங்கே அப்போ அந்த அரிசி வயல் வேலை நடக்கும். அதனால் தீபாவளிக்கு போக முடியாது. டிசம்பர் மந்த் கரெக்டாக டிசம்பர் லாஸ்ட்டில்
போயிடுவோம். பொங்கல்லாம் கொண்டாட முடியாது. நான் நம்ம அம்மா கூட தான் இருப்பேன் பொங்கல் டைம்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. எனக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து வீடியோ போடுறதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.